ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நம்ம யாவரும் தொடர்ந்து நம்ம தேவ சமூகத்தில் காணப்படும் பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறதான ஐசக் பிரதர் முன்பாக கடந்து வந்து தேவ வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். நம்ம யாவரும் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது பிரதர் ஐசக் பிரதர் அவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தகுதியில்லாத என்னை ஏற்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சபை போதகருக்கும் உதவி ஊழியருக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்லுவோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27 29 வரைக்கும். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே இந்த இரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணியோடு பாதுகாத்து இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க துதிக்க கிருபை பாராட்டினே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் வேலையில் மகிமைப்பட்ட தேவன் இப்பொழுதும் கூட அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, வந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அறிந்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் அவர் இருதயத்தில் பதியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, என்னை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வெளிப்படும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் இப்பொழுது படித்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம். இந்த இடத்துல கொலோசியர் நிருபம் வந்துட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது. அவர் இந்த இடத்துல வந்து அநேக சத்தியங்களை அவர் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு சத்தியத்தை நம்ம பார்த்தோம். இந்த 3 வசனத்தில் அவர் சொல்கிறது என்னன்னா, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரைய இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் எல்லா மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேறினவனாய் நிறுத்தும்படி எனக்குள்ளே வல்லமையாக கிரியை செய்கிற பிரயாசப்படுகிறேன் சொல்லலை, அவர் போராடி பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் விளங்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவுக்குள் தேறினவன் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியிலே ஒரு 3 நிலைகளையும், அந்த நிலைகளில் நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் தேறுவது என்றது குறித்தும் பரிசுத்த ஆவியான உங்களுக்கு கற்றுக் கொடுக்க பரிசுத்த ஆவியான உதவி செய்வாராக. நாம் ஏன் கிறிஸ்துவுக்குள் தேற வேண்டும்? வாசிங்க, பிலிப்பியர் 3 பிலிப்பியர் 4:11-13 வரைக்கும் வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அல்லேலூயா.
ஒரு 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 சினிமா நடிகர் பிரபலமானவர் ஒரு பேட்டியில் சொன்னார். என்ன சொன்னார்னா, என் வாழ்க்கையில் பணம் இருக்குது, என் வாழ்க்கையில் நல்ல சரீர சுகம் இருக்குது, ஆனால் என் வாழ்க்கையில் என்ன சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் அப்போஸ்தலனான பவுல் இந்த இடத்துல என் வாழ்க்கையில் குறைவு இருக்குது, பாடுகள் இருக்குது, வியாதிகள் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது, ஆனால் கர்த்தருக்குள்ளே நான் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவித்த அந்த அப்போஸ்தலனான பவுல் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேறினவன் இருந்ததுனால தான் அவர் அந்த சமாதான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் அவர் சொல்றாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படி நான் போராடி பிரயாசப்படுகிறேன் என்று. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தேவனுடைய ஊழியக்காரனும் ஒவ்வொரு கிறிஸ்துவ மக்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டும் போராடிக்கிட்டு இருக்காங்க. சாத்தானும் அவனுடைய கூட்டமும் எப்படியாவது இந்த விசுவாச மக்களை நரகத்துக்கு நேராக கொண்டு செல்ல வேண்டும் போராடி கொண்டு இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, எந்த மனுஷனையும் அப்போஸ்தலனான பவுல் நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்டு நல்ல படிப்பு படித்த அவரையும் தேவன் பயன்படுத்தினார். பேதுரு யோவானு படிப்பறிவில் இல்லாத மீன் பிடிக்கிறவர்களையும் தேவன் பயன்படுத்தினார். அதனால தான் சொல்றாரு, அவர் எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினார். ஒருவேளை சபையில் வந்திருக்க உங்களில் நீங்க ஒருவேளை படிப்பறிவு உள்ளவர்களா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவர்களா இருக்கலாம், ஆனா உங்களை கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படி ஒரு 3 நிலைகளை உங்கள் மத்தியில் சொல்லி இந்த வார்த்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவ நிலை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 9 - 13 வரைக்கும் வசனம் வாசிங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த உலகத்தில் வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் யாராக இருந்தோம் என்று ஒரு வேத பகுதியை வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 - 5 வரைக்கும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு முன்பாக நாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவன் இந்த உலகத்தை படைத்து முதன் மனிதனை ஆதாமை ஏவானை படைத்து ஏதேன் என்னும் தோட்டத்தில் வைத்தார். அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகத்திலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்திலே பிரவேசித்தது. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுது. அது என்னங்க, ஆதாம் ஒருவர் பாவம் செய்தார், இந்த உலகத்திலே எல்லா மக்களும் எப்படி பாவிகளாக மாறினார்கள் என்று நீங்க கேட்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு ஒயிட் பேப்பர்ல ஆதாம் மரணம் பாவம் அப்படின்னு எழுதுனா ஒரு 10 செராக்ஸ் எடுத்தா எவ்வளவு வரும்? என்ன வரும்? அதுல அதே தான் வரும். 720 கோடி செராக்ஸ் எடுத்தா அதுல என்ன வரும்? அதே தான் வரும். அதுபோல ஆதாம் மூலமாக இந்த உலகத்திலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் வந்தது. இப்போ பாருங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்துட்டு ஒரு சின்ன பென்சிலை திருடிடுது, ஒரு சின்ன தப்பு பண்ணிடுது. அந்த குழந்தைக்கு இது பாவம் யாராவது சொல்லி கொடுத்தோமா?
இல்லை. ஏன்? அதான் ஆதாம் மூலமாக வந்த ஜென்ம பாவம். நம்ம வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமல் அநேக பாவங்கள் பண்ணுகிறோம். இதுதான் கர்ம பாவம். இந்த 2 பாவத்தினால தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் சுபாவத்தினாலே கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீங்கள் சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிங்க. அவர் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தார். அப்போ செல்ல பிள்ளையாக இருந்த தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரிழந்து விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்தார். இப்போ பாருங்க, ஒரு ஒயிட் பேப்பரில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன் அப்படின்னு ஒரு 720 கோடி சராக்ஸ் எடுத்தேன்னா எப்படி வரும்? அதே தான் வரும். அதுபோல ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இப்போ நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இனி நாம் எவ்விதமாக இருப்போம்? தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1லேருந்து 3 வரைக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்ட நாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் இன்னும் வெளிப்பட, ஆனால் அவர் வருகையில நாம் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று சொல்றார். அப்போ அவர் யோவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் யாரை போல மாற வேண்டுமா? இயேசுவை போல மாற வேண்டும். ஒருத்தங்க டாக்டர் ஆகணும்னா ஒரு டாக்டரை அவங்க முன்மாதிரியாக வைப்பாங்க. ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா இன்ஜினியரை முன்மாதிரியாக வைப்பாங்க. ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னா ஒரு சயின்டிஸ்ட்டை முன்மாதிரியாக வைப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து அவரை போல மாறுவது தான் கிறிஸ்துவுக்குள் தேறினவன் என்ற அர்த்தமாக இருக்குது. அப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய இந்த யோவான் ஏன் இந்த இதை சொல்றார்? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12லேருந்து 18 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி வெளிப்படுத்தினால் 1ஆம் அதிகாரம் 12லேருந்து 18 வரைக்கும். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன்குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனான இந்த யோவான் யார் தெரியுங்களா? அப்போஸ்தலனான யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த சீசன். யோவான் அதிகாரத்தில் 4 முறை வருகிறது. இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன். இந்த யோவான் என்ன பண்ணியாச்சு, பத்மு என்னும் தீவில் அவர் சுவிசேஷத்திலிருந்து அடைக்கப்பட்டிருக்காரு. அந்த இடத்துல அவர் ஆவிக்குள்ளாகி பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே இயேசுவை தரிசிக்கிறாரு. இயேசுவோடு 3 கூட இருந்த யோவான் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவை பார்க்கும்போது செத்தவனை போல கீழே விழுந்தேனா. அப்படிப்பட்ட யோவானே இயேசுவை தரிக்கிறது அவ்வளோ கடினமான
சாதாரணமான காரியம் என்றால் நீங்களும் நானும் இயேசுவை தரிசிக்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை. அதனால தான் அவர் சொல்றாரு, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று அறியவில்லை, ஆனால் நாம் அவர் வெளிப்படும் போது அவரை போல நாம் இருப்போம் என்று சொல்லிட்டு இயேசுவை போல மாறணும் அப்படின்னு அவர் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறது. ஓகே, நாம் இயேசுவை போல மாற அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆவியானவர் காண்பித்த ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 17-18, அதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் எபிரேயர் 2:17-18. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்கிறதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தாலும் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபடுவதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்படுது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசுவின் வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்க்கணும். ஒருவரை போல மாற வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கணும். நாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்றால் இயேசுவின் வாழ்க்கையை கவனித்து பார்க்க வேண்டும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷங்களே இயேசுவை பற்றி அதிகமாக அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கு. அவர் எப்படி நடந்தார், எப்படி அவர் ஊழியம் பண்ணினார், எப்படி ஜெபம் பண்ணினார், எப்படி பொறுமையாக இருந்தார், எப்படி தாழ்மையாக இருந்தார், எப்படி அன்புள்ளவராக இருந்தார், இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. நீங்கள் இயேசுவை போல மாற வேண்டும் என்றால் முதலாவது இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும். நீங்கள் உபவாச நாட்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உபவாச நாட்களில் இந்த சுவிசேஷ புத்தகங்களை படிங்க. இதை படிக்க படிக்க அந்த வேத வசனங்கள் உங்களை கிறிஸ்துக்குரிய மனிதராக மாற்றும், இயேசுவை போல அவங்க மாற்றும். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அநேக ஆவிக்குரிய காரியங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவின் சுபாவம் இல்லாதவனாக இருந்தேன். அந்த நேரத்தில் தான் இந்த உபவாச நாட்கள் எல்லாம் நான் இயேசுவின் சுவிசேஷத்தை அதிகமாக படிக்கிறதுன்னு, அதை படிக்கும்போது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே வரும்போது நம்முடைய சுபாவத்தில் மாற்றம் ஏற்படும், நம்ம இயேசுவை போல மாற்றும். அதனால் வருகிற நாட்களில் நீங்கள் அந்த சுவிசேஷ புத்தகங்களை இயேசுவை கவனித்து பார்த்து அப்படியே வாழ்க்கைகளை படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையை மாற்ற பரிசுத்தாவியான வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது இயேசுவை போல மாற நான் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயர் 2:9-10 வாசிங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாய் இருந்தது. அல்லேலூயா. இரண்டாவது இயேசுவை போல மாற வேண்டும் என்றால் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளையாக இருந்த குமாரனை இந்த பூமியில அனுப்பி ஒரு ஏழை தச்சன் வீட்டிலே அவரை வாழ செய்து அவரை உபத்திரங்களினால தான் அவர் பூரணப்பட வைத்தது. இப்போ பாருங்க, ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் தன்னுடைய பிள்ளையை செல்லமாக வளர்க்குறாரு. நாளைக்கு அந்த பிள்ளைகிட்ட தன்னுடைய பொறுப்புகளெல்லாம் கொடுக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, இவன் கஷ்டம்னா என்னான்னு தெரியாமல் இவர் வளர்ந்துருக்காரு, அதனால் என்ன பண்ணியாச்சு, இவரை கொண்டு போயிட்டு ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்துட்டு அவர் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்து ஆனால் வீட்டில் செல்ல பிள்ளையாக இருந்த அவர் இந்த ஹோட்டலில் எல்லா வேலையும் பண்ணுறாரு. கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்ததுக்கப்புறம் அவர் செவ்வாய். அதுபோல் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே செல்ல பிள்ளையான குமாரனை இந்த பூமியில அனுப்பி அவர்களை உபத்திரத்தினாலே பூரணப்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு அவர் பூரணம் பட வேண்டியதற்கு உபத்திரம் தேவையா இருந்ததனால் உங்களுக்கு எனக்கு உபத்திரம் ரொம்ப உண்டு. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில படிக்கிற இடங்கள்ல, வேலை செய்கிற இடங்கள்ல, குடும்பத்துல, பிசினஸ்ல, அநேக இடத்துல உபத்திரங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா நாம் பரலோகத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கோம். சாத்தான் பரலோகத்துக்கு நேரம் நம்மளை போகக்கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில அவன் நேரடியாக மோத முடியாது. அப்ப இந்த சூழ்நிலைகள் மூலமா அவன் நமக்கு உபத்திரத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த உபத்திரங்களை நீங்க பொறுமையா சகிக்க என்ன ஆகும் தெரியுங்களா? உபத்திரம் பொறுமையை உண்டாக்கும், பொறுமை நம்பிக்கையை உண்டாக்கும், நம்பிக்கை
நம்பிக்கை உண்டாக்கும். அதனால இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் அநேக இடங்களில் பொறுமையாக இருப்பார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குளிர் காலத்தில் ஒரு சின்ன காயம் பட்டாவே எவ்வளோ வலி இருக்குன்னு குளிர் இருக்கான இடத்துல வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது அந்த காலம் என்னன்னா குளிர் காலம். ஏன்னா நெருப்பு மூட்டி கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த குளிர் காலத்தில் அவர் அவ்வளவு பாடுகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் பிதாவே இவர்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்றதுக்கு அவர் எது உருவாக்கும் தெரியுதுங்களா? அவருடைய உபத்திரம் தான் அவரை பொறுமையை கொண்டு அவரை இயேசுவை பூரணப்படுத்து. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நம்ம உபத்திரங்களை பொறுமையா சகித்தாம் நாம் இயேசுவை போல மாறலாம். அப்படி உலகத்துல ஒருவேளை நீங்க உபத்திரங்களை சகித்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வாசிங்க 2 கொரிந்தியர் 4:16-18 வரைக்கும். 2 கொரிந்தியர் 4:16-18 வரைக்கும். இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி 2 கொரிந்தியர் 4:16-18 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அல்லேலூயா. வாழ்க்கையில் உபத்திரங்களையும் பாடுகளையும் பொறுமையாக சகிக்கிற உங்களுக்கு இந்த உலகத்துலேயும் ஒரு சமாதான சந்தோஷம் இருக்குது. ஆனால் கோடானி வருஷம் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான இடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நித்திய மகிமையாக வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவதாக நாம் இயேசுவை போல மாற நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க லூக்கா 9:28-33. லூக்கா 9:28-33. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் லூக்கா 9:28-33. அவர் ஜெபம் 8 நாளைக்கு அவர் ஜெபம் பண்ணுகையில் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடே நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூன்றாவது இயேசுவை போல மாற வேண்டாம், ஒரு மறுரூபமாக்கப்படுகிற ஜெபம் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் அநேக முறை நம்ம ஜெபம் பண்ணுறோம், வீட்டுக்காக ஜெபம் பண்ணுறோம், உபவாசி ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அந்த வீடை கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி உபவாசி ஜெபம் பண்ணுவான்னா ஜெபம் பண்ண மாட்டோம். ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணுவோம், அந்த வேலை கிடைச்சிருக்கு, அது மாதிரி ஜெப வாழ்க்கை இருக்கும்னா இருக்காது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பவுல் அப்போஸ்தலன் இப்படியா சொல்லப்படுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று 1 கொரிந்தியர் 15:19 அவர் சொல்றார். அப்போ இந்த உலகத்துக்காக மற்றும் நாம் ஜெபம் பண்ணக்கூடாது, மறுரூபப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ண வேண்டும். பிசாசானவன் தம்முடைய வல்லமையினாலே ஒரு மனிதனை 2.5 மணி நேரம் தியேட்டரில் உட்கார வைக்க முடியுமே என்றால், பிசாசு வல்லமையினாலே ஒரு டிவிக்கு முன்பாக ஒரு மனிதனை 1 மணி நேரம் நாடகம் பார்க்க வைக்க முடியும் என்றால், பிசாசு தம்முடைய வல்லமையினாலே இன்றைக்கு இருக்க வாலிபர்களை அநேக நேரம் மொபைலில் அடிக்ட் பண்ண வைக்க முடியும் என்றால், உங்களை என்னையும் ஜெபத்திலே அதிக நேரம் வைக்க பரிசுத்த ஆவியானவரால் முடியுமா? முடியாதா? முடியும். நாம் விட்டு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாக்கு கணங்க பெருமூச்சல வேண்டு செல்ல அவர் வல்லமையிலவராக இருக்கார். ஜபத்திலே மறுரூபமாக்கப்படுகிற ஜபம், மறுரூபமாக்க ஜபம். இந்த நம்ம படித்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறார். அப்போ பேதுரு சொல்றாரு, இந்த இடத்திலே நம்ம இருந்துருவோம். அப்போ எந்த அளவுக்கு மகிமையின் பிரசனம் அவர் வாழ்க்கை அந்த இடத்துல இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறுரூபமாக்கப்படுகிற ஜபத்தை நம்ம பழகணும். ஏன்னா கடைசி எக்காலம் தொனிக்கும் போது 1 நிமிஷத்திலே 1 இமப்பெழுதில் நம்ம எல்லாம் காணா போயிடுவோம். அந்த டயத்தில் ஏதாவது ஒரு மேஜிக் நடக்குமா?
மேஜிக்கெலாம் நடக்காது. உங்களை ரட்சிக்கப்பட்ட சபையில் வைக்கிறதுக்கு முக்கியமான நோக்கம் உங்களுக்குள்ளே ஒரு மறுரூபத்தின் வேலை நடந்து கொண்டே இருக்கணும். அப்போ மறுரூபமாக்கப்படுகிற ஜெபம், இம்மைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நல்லதுதான். அதை விட நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், இயேசுவின் வருகிலே நான் காணப்பட வேண்டும் என்று மறுரூபமாக்கப்படுகிற ஜெபம் பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையில் அநேக நாட்கள் நான் இந்த மறுரூபமாக்கப்படுகிற ஜெபம் பண்ணுறது, வீட்டில் இருக்கிறப்ப நல்லா ஆயத்தமாயிட்டு வந்துட்டு பரிசுத்த ஆவியான கையில் ஒப்பு கொடுத்துட்டு ஆவி ஆத்மா சரீரத்தில் குற்றங்கள் குறைவுகள் எல்லாம் அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் இடையில ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு நான் வந்தபோது சரி ஜெபம் முடிஞ்சிச்சு, ஒரு மணி நேரம் எந்திரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து நைட்டு 9:30 ஆயிடுச்சு. அப்போ கூட என்னால் ஜெபத்தை முடிக்கல. ஏன்னா இது நம்முடைய பலத்தினாலே நடக்கிறது அல்ல. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய பல மணி நேரம் அந்த ஜெபத்திலே உங்களுக்குள்ள ஒரு மறுரூபத்தின் வேலை நடந்து கொண்டே இருக்குது. இப்போ ஒரு பெரிய விமானம் இருக்குது, அதில் வந்து என்ஜின் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பெட்ரோல் இல்லைனாலும் அந்த விமானம் இல்லைன்னா அந்த விமானம் மேல் நோக்கி பறக்க முடியுமா? பறக்க முடியாது. அது அப்படியே தான் இருக்கும். அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை மறுரூபப்படுத்துகிறவர். அந்த ஜெபத்தில் நீங்கள் இதை ஆயத்தமாயிட்டு ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மறுரூபத்தின் வேலையை அவர் பண்ணுவார். ஆவியானவர் கடல் ஒப்புனா நீங்கள் பல மணி நேரம் ஜெபத்தில் உட்காரலாம். அப்போ இயேசுவை போல மாற வேண்டும். இயேசு ஜெபத்தில் மறுரூபமானது போல நாமும் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு மறுரூபமாக்கப்படுகிற ஆவிக்குரிய ஜெபம் பண்ண பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆனதுக்கப்புறம் நாம் கிறிஸ்துக்குள் தேறினவனாவதற்கு என்ன வேண்டும் என்று பார்த்தோம். இயேசுவை போல மாறுவதற்கு என்னவென்று பார்த்தோம். அடுத்தபடியாக தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்த நாம் அடுத்த ஸ்டேஜுக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். இப்போ 1ஆம் கிளாஸ் இருக்குது, அப்புறம் 2ஆம் கிளாஸ் போகணும், 3ஆம் கிளாஸ், அப்படி போகிறது போல் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் அடுத்த நிலைமைக்கு கடந்து போகணும். வாசிங்க, ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம் 13-14. ரோமர் 8:13-14. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான ஆவிகள் இருக்கிறது என்று 1 யோவான் 4:1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. உலகத்தின் ஆவி இருக்குது, தேவ ஆவி இருக்குது, மனுஷ ஆவி இருக்குது, எத்தனையோ வித ஆவிகள் இருக்கு. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்ட நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு தேவனுடைய புத்திரராக மாற வேண்டும். அப்ப தேவ ஆவியினால் நடத்துவது என்றால் உங்களை ஜெபிக்க ஆவியானவர் தூண்டுவார், வேத வாசிக்க ஆவியானவர் தூண்டுவார், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தூண்டுவார், உங்கள் படிப்பில் உதவி செய்வார், உங்கள் வேலையில் உதவி செய்வார், உங்கள் பிஸ்னஸில் உதவி செய்வார், உங்கள் பாவத்தை குறித்து உணர்த்துவார், நீதியை குறித்து உணர்த்துவார். இப்படி அநேக காரியங்களை தேவ ஆவியானவர் நடத்துவார். அப்போ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற யார்? தேவனுடைய புத்திரர். நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்துகிற தேவனுடைய புத்திரராக மாறுவதற்கு ஒரு சில உதாரணங்களை உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். வாசிங்க. முதலாவது தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கையில் நடக்கிறது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29-31 வரைக்கும். 1 கொரிந்தியர் 7:29-31. மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்களைப் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்களைப் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்களைப் போலவும், கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்களைப் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. அல்லேலூயா. அப்போஸ்தலனான பவுல் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இனி வரும் காலம் குறுகினது. கிட்டத்தட்ட இந்த வசனத்தை சொல்லி 1970 வருடங்கள் கடந்து விட்டது. இனி வரும் காலம் குறுகினதுன்னா நாம் கடைசி நொடி, அதான் அவர் இந்த இடத்த சொல்றது எதுக்கானா, இயேசு கிறிஸ்துவின் வருகையை வைத்து இந்த இடத்த சொல்றாரு, இனி வரும் காலம் குறுகியது. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இந்த உலகத்தை தகாத விதமாக அனுபவிப்பது. ஏன்னா இந்த உலகத்தின் வேஷம் கிடையாது. அதனால உலகத்தை தகாத விதமாய் அனுபவிப்பது. இந்த உலகத்தை தகாத விதமாக அனுபவிப்பது என்னன்னு சொன்னா, அப்போஸ்தலனான பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்றார். அதாவது இந்த உலகத்தில் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம், உலக பிரகார காரியங்களையே முக்கியத்துவம் கொடுத்து அதவே நீங்கள் செயல்படுத்தும் போது இந்த உலகத்திலே நீங்கள் தகாத விதமாக இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள், தகுதியாய் அனுபவிக்கவில்லை. இதற்கு உதாரணமாக ஒரு வேத பகுதி உங்கள் மத்தியில் காமிக்கிறேன், வாசிங்க. மத்தேயு எழுதின 24ஆம் அதிகாரம்
35 42 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 24 35 42. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவன் விசாரணைக்காரனாக. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். நோவாவின் காலத்திலே ஜனங்கள் புசித்து குடித்து சமாதானமாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஆனால் நோவாவின் வெள்ளம் வந்தபோது எல்லாத்தையும் வாரிக்கொண்டு போயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்கிறோம். நோவாவின் காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நோவாவின் காலத்தில் வந்துட்டு என்ன சொன்னார், ஒரு 120 வருஷம் நோவா நீதியை பிரசங்கி இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் கூட மனம் திரும்பவே இல்லை. ஏன்னா அவங்க இந்த உலகத்தை வந்து தகுதியாக அனுபவிக்கல, தகாததை அனுபவிச்சு கொண்டு இருந்தாருங்க. மழை வந்து 40 நாள் வந்துச்சு. மழையே இது வரைக்கும் பார்த்ததில்ல. மழை வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. முதல் நாள் மழை வந்திருக்கப்ப அவங்க உணர்வு வந்திருக்கணும், மழையை பற்றிய உணர்வு வந்திருக்கணும். 10 நாள் மழை வந்துச்சு, அப்பயாவது உணர்வு வந்திருக்கணும். 20 நாள் வந்துச்சு, அப்பயாவது உணர்வு வந்திருக்கணும். ஆனால் 40 நாள் மழை வந்துட்டு அவருக்கு உணர்வே இல்லை. கடைசியில் எல்லாரையும் வாரிக்கொண்டு போயிடுச்சு. இந்த இடத்துல இருந்து ஒரு தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தும் இந்த உலகத்தை நாம் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வை பரிசுத்த ஆவியான நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் தேவன ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள் என்றால், கொரோனா வந்துச்சு, நீ ஆயத்தப்படு. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் 7 மாசமாக நடந்துகிட்டு இருக்கு, நீ ஆயத்தப்படு. ரஷ்யா உக்ரைன் போர் 2 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு, ஆயத்தப்படு. பஞ்சங்கள் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு, நீ ஆயத்தப்படு. இப்படி இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக உள்ள எல்லா அடையாளங்களை சொல்லி பரிசுத்த ஆவியான உங்களை உணர்த்துறவராக இருக்கிறார். அப்படி உணர்த்தும் போது நீங்கள் இந்த உலகத்தில் உலக பிரகாரமான காரியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலகத்தை நீங்கள் தகுதியாக அனுபவிக்க பரிசுத்த ஆவியான உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வாழ்க்கையில் இருக்கிற மற்றொரு காரியத்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 7:8-11 வரைக்கும். ஆதலால் நான் நிருபத்திலே உங்களை துக்கப்படுத்துகிறாயிருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல அப்போஸ்தலனான பவுல் கொரிந்தியருக்கு எழுதுறார். என்ன பண்றாருன்னா, கொரிந்து சபையில் அநேக பாவங்கள் இருந்தது, அநேக பிரிவினைகள் இருந்தது. இதெல்லாம் கண்டிச்சு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரில் வந்துட்டு என்னன்னா அவங்கள திட்டி எழுதுறாரு. அப்போ வந்து அவங்க துக்கப்படுறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, தேவனுக்கு ஏற்ற நீங்க துக்கம் அடைஞ்சிருக்கீங்க, அதனால அந்த துக்கம் வந்து உங்களுக்குள்ளே வந்துட்டு என்னன்னா ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்கிறதா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணைன்னா துக்கம் வரும், வேத வாசிக்கிறேன்னா ஒரு துக்கம் வரும், சபை ஆராதனை குறித்த நேரத்தில் வரலைன்னா ஒரு துக்கம் வரும், ஆவிக்குரிய ஜீவித்தை விட்டு நம்ம விலகும் போது துக்கம் வரும், பாவம் செய்யும் போது துக்கம் வரும். இப்படிப்பட்ட துக்கங்கள் நம்மளோட வாழ்க்கையில் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற மனிதனுக்கு
பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற காரியம். இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன பண்ணுதுன்னா, மனஸ்தாபடுவதற்கு இடமில்லாமல் மனம் திரும்புதலே கொண்டு வருது. இப்போ உதாரணமாக நீங்கள் சொன்னால் புரிஞ்சுருவேன்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே சபை ஆராதனைக்கு 8 மணிக்கு தான் நான் வர்றேன்னு வச்சுக்காங்க. அன்றைக்கு வந்து பாஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து சபை ஆராதனைக்கு 7 மணிக்கு வரணுன்ட்டு. உடனே ஆவியான எனக்குள்ள ஒரு துக்கத்தை கொடுக்குறாரு. அப்போ நான் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு எல்லாரும் அடுத்த வாரம்லாம் நான் 7 மணிக்கு ஆராதனைக்கு வருவேன்னா கையை தூக்குறோம். கையை தூக்குனதுக்கப்புறம் நான் வீட்டில் போயிட்டு நான் 8 மணி ஆராதனைக்கு வர்றேன், 7 மணிக்கு ஆராதனைக்கு வர்றதுக்கு என்ன தடை இருக்குது? அதை நான் சரி செஞ்சுட்டு அடுத்த வாரம் நான் 7 மணிக்கு ஆராதனைக்கு நான் வந்தேன்டா, தேவனுக்கேற்ற துக்கம் மனசாப்படுக்கு இடம்னா ரட்சிப்புக்கு எது வேணா மனம் திரும்புதலை உண்டாக்குச்சு. ஒரு தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனுக்குள்ள இந்த 2வது ஆவியானவர் செய்கிறது தேவனுடைய துக்கம். இந்த துக்கத்தினால் அவனுக்குள்ள மனம் திரும்பல் உண்டாகுது. எனக்கு தேவனுடைய துக்கம் இல்லைங்க, மனசாபமும் இல்லைங்க, மனம் திரும்புதல் இல்லைன்னா என்ன காரியம் நடக்கும்? வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28லேருந்து 32 வரைக்கும். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம். மத்தேயு 21:28லிருந்து 32 வரைக்கும். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றார். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரிலும் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டு அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல 2 உவமையை சொல்றாரு. நான் போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போகாம போயிட்ட ஒருத்தன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டு போனான். இதுல இருந்து என்ன செய்யறான்? தேவனுடைய துக்கம் அடைந்து மனம் திரும்பினவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்தான். தேவனுடைய துக்கம் அடையாவ மனம் திரும்பாதவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியல. 3வது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையில் நடக்கிறது. நீதிமொழிகள் 24:16. நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு யுத்தம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாருமே ரசிக்கப்பட்டு சபைக்கு வர்ற காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. அப்புறம் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்னன்னா, தொடர்ந்து வந்து அவங்களால பரிசுத்தமாக வாழ முடியலை, தொடர்ந்து பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் அவங்க பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. நம்ம சபையிலேருந்து நிறைய பேர் பின்மாற்றத்தில் போயிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர் அவங்கள திரும்ப சபைக்கு கொண்டு வரணும். இது வந்து இவங்க வந்து ஓப்பனாக நான் பின்மாற்றத்தில் போனதை நம்ம பார்க்குறோம். சபைக்கு வருவாங்க, ஆராதிப்பாங்க, அந்நிய பாஷையில் பேசுவாங்க, ஊழியம் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் இருந்து பாவத்தில் இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு தான், இந்த பின்மாற்றத்தில் இருந்தவங்களுக்கு தான் சொல்கிறாரு, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கர்களோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். இப்படி வந்து ஒரு மனிதனை பற்றி உங்கள் மத்தியில் நான் காமிக்க விரும்புகிறேன். வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1லேருந்து 5 வரைக்கும் வாசிங்க. 2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1லேருந்து 5 வரைக்கும். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவன் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டிற்கு போனாள். அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து தன் கற்பவதியா என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்காங்க. எல்லாரும் உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். தாவீதுடைய வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு தவறு பண்ணுறாரு.
தவறு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா அவங்க கர்ப்பமாயிடுறாங்க, குழந்தை பிறக்குது. அப்புறம் அந்த குழந்தை வந்துட்டு இறந்துடுது. இப்போ இந்த 1ஆம் அதிகாரத்திலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் சுமார் ஒரு 10 மாதம், அதாவது 1 வருஷ காலம் ஆயிடுச்சு. இதே தாவீது தான் 2 சாமுவேல் படிக்க வேண்டாம், 2 சாமுவேல் 24:4-5 சவுலின் சால்வையின் தொங்கலை கட் பண்ண போது அவருடைய மனச்சாட்சி குத்துச்சான். மனச்சாட்சி வந்து குத்துச்சாத. ஏன்னா தாவீது வந்து அந்த டயத்தில் வந்து பாடுகள் மத்தியில் இருந்தார், அந்த சவுலால் துரத்தப்பட்ட நிலைமையில். அப்போ மனச்சாட்சி கூர்மையாக இருந்துச்சு. அதனால் வந்து சவுலின் தாழ்வையை இப்படி கட் பண்ணுறதுக்கு 1 செகண்ட் தான், அந்த செகண்ட் அவரோட மனச்சாட்சி குத்துச்சான். இன்றைக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு பெண்ணோட தவறாக நடக்கிறாரு, மனச்சாட்சி கூர்மையாக இல்லை. அவங்க கணவனை கொலை செய்கிறாரு, அதுலேயும் மனசாட்சி கூர்மையாக இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 1 வருஷ காலம் அவருடைய கூர்மையான மனச்சாட்சி தன்னுடைய பாவத்தினாலே மழுங்கி போயிடுச்சு. இதுதான் பின்மாற்றத்தில் இருக்க கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு எப்பயுமே மனச்சாட்சி ரொம்ப கூர்மையாக இருக்கணும். அப்போ வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடத்துவீரானால், தேவனுடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்றால் இந்த மனசாவை உங்களுக்கு எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்க ஒரு சின்ன பெண்ணை எடுத்தால் கூட உங்களுக்குள்ள அந்த மனச்சாட்சி வரணும். அடுத்து எந்த ஒரு சின்ன இது வந்து நான் வந்து உங்களுடைய எல்லா காரியத்திலையும் தான் சொல்கிறேன், எல்லா காரியத்திலையும் இந்த மனசாபம் வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மனசாபம் வந்தால் தான் நீங்கள் வந்துட்டு கீழே விழுந்தாலும் எழுந்து ஓட முடியும். ஏன்னா நீங்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறீர் என்றதுக்கு அடையாளம் என்னன்னா இந்த மனச்சாட்சி எப்பயுமே கூர்மையாகவே இருக்கும். இதே தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொண்டோம். அவர் ஒரு டைம் வந்து மனச்சாட்சி கூர்மையாயிருச்சு, ஆனால் பாவம் செய்த போது அவர் மனச்சாட்சி மழுங்கி தொடர்ந்து 1 வருட காலமாக பாவம் செய்தார். அந்த காலகட்டத்தில் அவர் சபைக்கு போனாரா? போயிருப்பார். தேவனை ஆராதிச்சாரா? ஆராதிச்சிருப்பார். பைபிள் படிச்சிருப்பார். ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபட்டிருப்பார். அதனால தான் ஒரு மனிதனுடைய பாவம் அவன் மனச்சாட்சி கூறுவன். ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவான் என்றால் அவனுடைய பின்மாற்றத்திலிருந்து அவனை தூக்கி எடுத்து நினைத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலங்க இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது நினைக்கிறேன், செஞ்சிடுறேன் அப்படின்ற உங்களுக்குள்ள ஒரு பரிதபி இருக்கிறான். அப்போஸ்தலனான பவுலுக்கு இப்படி தான் ஒரு பரிதபி இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்காங்க. ரோமருக்கு எழுதுகிற 7ஆம் அதிகாரத்தை அவர் இப்படியா சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் தீமை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புவதில்லை, ஆனால் விரும்பாத தீமையே செய்கிறேன். அப்ப நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்து என்று பவுல் வந்து அந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் கதறுகிறார். அவருக்கு வந்து பரிசுத்த ஆவியான விடுதலை கொடுத்ததுக்கு அப்புறம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை இப்படியே சொல்லுகிறார், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்னும் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆயிற்று. அல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட பின்மாற்றத்தில் இருந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்கும் போது உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி தொடர்ந்து நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்று பார்த்தோம், அப்புறம் வந்து தேவனுடைய புத்திரர் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக நாம் எந்த நிலைமைக்கு செல்ல வேண்டும்? வாசிங்கள் 2 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வரைக்கும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாயும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. 3ஆவதாக நாம் தேவனுடைய பிள்ளையா இருந்தோம். அடுத்த வளர்ச்சி தேவனுடைய புத்திரராக மாறணும். இப்பொழுது நாம் ஒரு தேவனுடைய மனிதனாக மாற வேண்டும். குழந்தையாக இருக்கும்போது மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்தோம். வாலிப பருவமாக இருக்கும்போது நம்ம வேலையை நம்மளே பார்த்தோம். 3ஆவது நாம் பெரியவர்களாகி திருமணமான பிறகு மற்றவருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதனாக மாற்றப்படுகிறோம். அப்போ நாம் தேவனுடைய மனிதனாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறது. நாம் தேவனுடைய மனுஷனாக மாறுவதற்கு வசனத்தின் மூலமாக தான் நாம் தேவனுடைய மனிதனாக மாற வேண்டும். நாம் வாசித்த பகுதி சொல்லுது, வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகளுக்கு வந்து ஜீவன் இருக்கு, இந்த வார்த்தைகளுக்கு வந்து வல்லமை இருக்கு, இந்த வார்த்தைகளுக்கு வந்து குணமாக்குற வல்லமையில் இருக்கு. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே மறுரூபப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிறது. விசேஷமாக பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை குறித்து அநேக ஊமைகளாக சொல்லப்படுது. இந்த வசனங்கள் வந்துட்டு வேதத்தில் அநேக ஊமையான பொருளாக சொல்லப்படுது. விதையாக சொல்லப்படுது, பொன்னாக சொல்லப்படுது, வெள்ளியாக சொல்லப்படுது, பட்டை
பட்டயமாக சொல்லப்படுது, தேனாக சொல்லப்படுது, அக்கினியாக சொல்லப்படுது. ஆனால் நான் விசேஷமாக மூன்று பொருளாக நான் சொல்லி இந்த தேவனுடைய வாக்கியங்கள் மூலமாக ஒரு தேவனுடைய மனுஷனாக எப்படி கிறிஸ்து இயேசுக்குள் தேர வேண்டும் என்று நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை விரும்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானத்தை கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களின் மலைகளிலும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். நீங்க ஃபர்ஸ்ட் 10ஆம் வசனம் வாசிச்சீங்களா? மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை விரும்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வசனம் தண்ணீருக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. ஒரு தேவனுடைய மனுஷன் வந்துட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து போன ஆத்மாவை உயிர்ப்பித்தார். அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்மா தொடர்ந்து ஒரு சரீரத்துக்கு என்னென்ன வேணும்? தண்ணி வேணும். ஒரு சரீரத்துக்கு தண்ணி இல்லைன்னா அந்த சரீரம் என்னன்னு உலர்ந்து போய்விடும். அப்போ ஒரு நாளைக்கு வந்து இத்தனை லிட்டர் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க சரீரத்தில் உலர்ந்து போயிடும், அந்த சரீரத்துக்கு நோய் வந்துடும். அதுபோல் ஒரு ஆவிக்குரிய மனிதன், உள்ளான மனிதன் தொடர்ந்து ஆத்மாவில் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு தண்ணீர் அவசியமாக, அதாவது இந்த வசனமாகிய தண்ணீர் தேவையா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புரியுதோ புரியலையோ ஒரு அரை மணி நேரமாவது வேத வசனங்களை வாசிக்கிற பழக்கம் உடையவர்களா இருக்கணும். அப்படி நீங்க அப்படி நீங்க வந்து பண்ணாதான், இப்ப வந்து உதாரணமா சொல்றேன், எந்த மனுஷனுக்கு தாகம் இருக்காது? யாருக்கு தாகம் இருக்காது? திருப்தி அடைஞ்சவங்களுக்கு தாகம் இருக்குமா? ஒருத்தவங்க வந்து தண்ணி கேட்குறாங்க, நீங்கள் தண்ணி கொடுத்துட்டீங்க, குடிச்சு முடிச்சா போதுங்க அப்படின்வாங்க. திருப்தி அடைந்தவங்க தண்ணி குடிக்குமா? ரெண்டாவது யாருக்கு தாகம் எடுக்காது தெரியுங்களா? இந்த மரித்து போன சரீரத்தை பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு தாகமே எடுக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஜீவன் இல்லை. ஒருவேளை எனக்கு பைபிள் படிக்க வாஞ்ச இல்லை, தாகம் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் குறைந்தது நீங்கள் அரை மணி நேரமாக வேதத்தை வாசிக்கிற பழக்கமுடையவர்களாக இருக்கணும். அப்படி வாசிக்கும் போது தான் உங்களுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். தாவீது சொல்றாரு, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்மா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்றாரு. அப்ப அவருக்குள்ள வந்து ஒரு தாகம் இருந்து, அப்ப வசனத்தை முதலாவது வந்துட்டு தேவனுடைய மனுஷனமா இருக்கு, அந்த வேத வசனம் வாசிக்கிற பழக்கம் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு வேத வசனம் நான் தண்ணீர் ஊமையில உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க வேத வசனத்தை நீங்க தினசரி நீங்க வாசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன ஒன்று படிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும். அப்போஸ்தலர் 8 29 31 29 31 வரைக்கும். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றார். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இந்த வசனம் இந்த வேத பகுதியை வந்துட்டு நீங்கள் வீட்டில் போய் வாசிக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு மந்திரி வந்துட்டு தன் ரதத்தில் உட்காந்து வேதத்தை படிச்சுட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்போ பிலிப்பு வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த நீங்கள் படிக்கிற வேத பகுதி உங்களுக்கு புரிஞ்சா அப்படின்னு. அவர் சொல்கிறார், புரியவே இல்லை அப்படின்றாரு. அப்போ அந்த மனிதன் வந்து கடைசியில் வந்துட்டு அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறான். அப்போ அந்த மந்திரியுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு வேதத்தை புரியவே இல்லை.
ஆனால் படிச்சுக்கிட்டே இருக்கிறான், வழக்கம் இருந்தது. அதனால அவன் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் போனான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் மனைவி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருந்தாங்க. நான் ரட்சிக்கப்படல. நான் அப்போ ஆர்மியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இந்த பைபிள் படிக்கிறது இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஜெபம் பண்ணுறது அதெல்லாம் தெரியாது. ஆனால் டெய்லி காலையில் ஒரு அதிகாரம், சாயந்தரம் அதிகாரம் படிக்கிற வழக்கம் இருக்கும். ஆண்டவருக்கு அப்படி புரியாமல் இருக்கும்போது நான் படித்த போது ஆண்டவர் கிருபையாக என்னை ரட்சித்து தொடர்ந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற உதவி செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புரியுதோ புரியலையோ வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தேவனுடைய மனிதனாக மாறிக்கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து ஒரு ஆசீர்வாதம் வாசிக்க வேணால் நானே சொல்லுகிறேன். ஓசியாக்கு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, நீ உன் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அப்படின்ற வசனம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும் என்றால் நாம் தினம்தோறும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்கார்ட்ட ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்திருக்கு. அப்போ வந்து அந்த ஊழியக்கார்ட்ட ஜெபம் பண்ண வரப்ப அப்போ அந்த ஊழியக்காரரோட ஆவியானவர் ஆண்டவர் கேட்டானா, அந்த அம்மா வேதவாசி எத்தனை நாள் ஆச்சுன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அம்மாட்ட கேட்டால் அவங்க தலையை கீழே போட்டாங்களா. அப்போ இதுலேருந்து என்ன செய்யுது, வேதத்தை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாப்பாக வைத்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய மனுஷனாக மாறுது. தண்ணீருக்கு ஒப்புமையாக நம்ம வசனத்தை போதும். அடுத்தபடியாக வேத வசனத்தை பாலுக்கு ஒப்புமையாக சொல்லலாம். எபிரேயர் 5:12-13 வாசிங்க. எபிரேயர் 5:12-13. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பாலோன்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். எபிரேயர் 6:1-2 வாசிங்க. எபிரேயர் 6:1-2. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனந்திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரில் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணர் ஆகும்படிக்கு கடந்து போவோமாக. அல்லேலூயா. இந்த இடத்துல வந்துட்டு வேத வசனம் பாலுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுது. பால் என்பது எதை குறிக்குன்னா அஸ்திபாரத்தை குறிக்கிறது. ஒரு இந்த பில்டிங் வந்து அஸ்திபாரத்திலே இருந்துச்சுன்னா என்ன இருந்திருக்கும்? நம்மளாம் இப்படி வந்து ஆராதிக்க முடியுமா? இந்த அஸ்திபாரம் முழுமையாக கட்டப்பட்டதுனால நம்ம இந்த ஸ்தலத்தில் வந்து நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ இதை தேவன் இதை வந்து கட்டினுடைய நோக்கம், இதோடைய தேவசத்தை எதில் நிறைவேறினா இது முழுமையடையும் போது தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் அஸ்திபாரத்திலே இருந்தால் நாம் தேவனுடைய மனிதனாக மாற முடியாது. அஸ்திபாரம் என்பது எதை கொடுக்குது? அஸ்திபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட சபையில் வந்தோம், நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. நாம் வேத வசனத்தினால் கட்டப்பட வேண்டும். வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமாக ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. இந்த நம்ம படித்த வேத பகுதியிலிருந்து என்ன சொல்லுன்னா, நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எதன் மூலமா? வேத வசனத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஏன் வேத வசனம் மூலமாக நம்ம வாழ்க்கை கட்டப்படணும்? ஒரு மனிதனை ரட்சித்து சபையிலே சேர்த்து அவன் வாழ்நாட்டில் அவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுற மனிதனாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பைபிள் காலேஜ் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்காக நான் தேவனிடத்தில் நன்றியோடு சோதரிக்கிறேன். அவங்க அஸ்திபாரத்திலே இல்லை, தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை குறித்து அவங்க தெரிந்து கொண்டு அவங்க பைபிள் காலேஜ் போய் அவங்க தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிருக்காங்க. இன்றைக்கு நம்ம சபையில் இருக்கிற விசேஷமாக நம்ம வாலிபர்களுக்காக இந்த செய்தியை நான் சொல்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு 20 வயசில் வர்றீங்க, ஒரு 50 வயசு வரைக்கும் சபையிலே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. ஒவ்வொரு மனிதனையும் ரட்சிக்கப்பட்டு சபையிலே கொண்டு வந்த ஆண்டவருடைய நோக்கம் அவன் கிறிஸ்து இந்த வேத வசனம் மூலமாக கட்டப்பட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற மனிதனாக மாற வேண்டும். இப்போ நம்ம பாஸ்டர் வந்துட்டு எங்கே ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு?
அமெரிக்காவில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அமெரிக்கா போய் ஊழியம் பண்ணி நினச்சிருப்பாரா? நினச்சே பார்த்துருக்க மாட்டேன். அவங்க பெற்றோர் நினச்சிருப்பாங்கன்னா நினச்சிருக்க மாட்டேன். தேவனுடைய சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு வந்துட்டு அவர் அமெரிக்காவில் ஊழியம் செய்கிறாரு. இன்றைக்கு இருக்க வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் தொடர்ந்து வேத வசனத்தினாலே நீங்கள் கட்டப்படுங்க. கட்டப்படும் போது தான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் நிறைவேறும். ஏன்னா உங்களை குறித்து ஒரு சுவிசேஷ அழைப்பாக இருக்கலாம், ஒரு அப்போஸ்தல அழைப்பாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஊழிய அழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்களை சபையில் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றணும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவ சித்தத்தை நிறைவேற்ற தவறிட்டோன்னு என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 7:21 இப்படியா சொல்லப்படுது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் அல்லாமல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது தான் நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம். ஆண்டவராய் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ள வைத்தார்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2016 வருஷம் நான் ஆர்மியிலேருந்து வேலை எழுதி கொடுத்துட்டு வந்தேன்னு ஜெபம் பண்ண சுவிசேஷம் சொன்னால் அப்படியே போய்கிட்டு இருந்தேன். என்னோடய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு வேலைக்கு ஜாயின் பண்ணேன். 29,000 ரூபாய்க்கு ஆண்டவர் உயர்த்தினார். அதுக்கப்புறம் குரூப் 4 எக்ஸாம் எழுதினேன். அதுக்கப்புறம் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ஆரையாக ஜாயின் பண்ணேன். அது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல முறையில் போய்கிட்டே இருந்துச்சு. நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டியூட்டி போட்டாங்க. 6 வாரம் சபைக்கே வர முடியல. என்னை மனசாட்சி ரொம்ப பாதிச்சிச்சு. இதுக்காக நம்ம ஆர்மியிலேருந்து வந்து சபைக்கு ஆராதிக்க முடியல. 6 வாரம் சபைக்கே போக முடியல. பல போராட்டங்கள். ஜெபிக்கு போய் உட்காந்தா ஜெபிக்க முடியாது. அந்த நேரத்தில் தான் நான் என்ன பண்ணிட்டேன், ஜெபம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன், வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் ஆண்டவர் வந்து 2 வசனங்கள் மூலமாக என்னோட கூட பேசினார். இதோ நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட கூட்டின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துன்னு என்னோட பேசினார். இதோ தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனிதனை தேடினேன் என்று இந்த 2 வசனங்கள் மூலமாக என்னோட பேசினார். அதனால தான் நான் தனிப்பட்ட முறையில் நான் சபையில் வந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறது உண்டு. அதே போல் வந்து ஒவ்வொரு ஆராதனைக்கு முன்னாடி வந்து நான் ஜெபிக்கிறது. அந்த நேரத்தில் கூட ஆவியானவர்கிட்ட நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் மற்றவங்க முன்னாடி நான் ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்குறது உண்டு. ஏன்னா என்னுடைய தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றினது தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதான சந்தோஷம். எனக்கு எது இருக்குதோ இல்லையோ, ஆனால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் சமாதான சந்தோஷமே கிடையாது. ஆனால் நான் தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றும் போது தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன்னா நான் ரிட்டையர் ஆகிறப்போ ஒரு தாசில்தாராக நான் ரிட்டையர் ஆகிருக்கணும். ஆண்டார் என்னுடைய தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றியிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்தி தேவனுடைய சித்தத்தை இம்மட்டுமா நிறைவேற்ற கிருபை செய்கிறார். இன்றைக்கு இருக்க வாலிபர்கள் மத்தியில் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்காக எதையாவது இழந்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு நாளும் கூட உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் நம்ம பாஸ்டர் பாருங்கள், அவர் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கி அமெரிக்காவில் ஊழியம் செய்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான், பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொன்ன இன்றைக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு முதலமைச்சர் கனம் பண்ணாவே அவங்களால் அவ்வளோ சந்தோஷத்தை தாக்க முடியும். ஆனால் ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவரே அவனை கனம் பண்ணுவாராம். அல்லேலூயா. 3வதாக தேவனுடைய மனிதனாக மாற வேண்டும் என்றால் நம்ம இப்போ வந்து 1வது வசனம் தண்ணீர்னு பார்த்தோம், 2வது வசனம் பால்னு பார்த்தோம். 3வது வசனம் வந்து அதே எபிரேயர் 5ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 5:14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்றும் பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அல்லேலூயா. இந்த இடத்துல 3வது வசனம் எதுக்கு ஒப்புமையா? பலமான ஆகாரம். பலமான ஆகாரம் வந்து யார் புசிப்பாங்க? பலமான ஆகாரத்தை புசித்து எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லுது, நன்மை தீமை இன்னதென்று பயிற்சி. அதாவது வந்து ஒரு டாக்டருக்கு படிக்கிறாங்க, அவங்க எவ்வளோதான் தியரி படித்தாலும் அவங்க ஆப்ரேஷன் பண்ணினா அவனுடைய டாக்டர் படிப்பு முழுமையாகாது. ஒரு சயின்டிஸ்ட் எவ்வளோதான் படித்தாலும் அவங்க அதை வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க வந்துட்டு அந்த விஞ்ஞான கூடத்தில் பயன்படுத்தலைன்னா அவங்களோட முழுமை அடையாது. அதுபோல் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தினா தான், அதை அபியாசப்படுத்தினா தான் அந்த வேத வசனம் முழுமை அடைய முடியும். அது எப்படி அபியாசப்படுத்துறது? அந்த அபியாசப்படுத்தும் போது எது நன்மை தீமை என்று தெரியும். உதாரணமாக வேதத்தின் ஒரு பகுதி உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 13லிருந்து 24 வரைக்கும் வாசிங்க.
மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளையையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோட இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமாய் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அப்பொழுது எவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்களை யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும். இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிபத்திலிருந்து விடுதலை வனாந்திரத்தில் இருக்காங்க. சுமார் 5 லட்சம் புருஷர்கள் மட்டும் சொல்கிறாங்க. அப்படி 5 லட்சம் புருஷர்கள் மட்டும் 5 லட்சம் அப்படின்னு பார்த்தா இப்போ எல்லாருக்கும் பிரச்சனைனா மோசையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ 5 லட்சம் பேர் இப்போ ஒரு நாள் போனால் என்ன ஆகும்? 5 லட்சம் பேருக்கு அவர் எப்படி தீர்த்து வைப்பார்? அப்போ அவர் மாமன் அவருக்கு சொல்கிறார், ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. இந்த மாதிரி 10 பேருக்கு ஒரு அதிபதி, 50 பேருக்கு ஒரு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி அப்படின்ட்டு நீ ஏற்படுத்து. அப்போ அவங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்க தீர்த்துக்குருவாங்க. பெரிய பிரச்சனையை மட்டும் உங்கள்கிட்ட கொண்டு வந்துடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இதில் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் அடங்கியிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேத வசனங்களை வாசிக்கிறோம், அதில் கற்றுக்கொள்கிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது நாம் மற்றவர்களை சார்ந்து வாழாமல் மற்ற இடத்துக்கு ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, நீங்களே உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் உங்களை கேட்க வல்லமையில் இருக்கு. அப்போ வேத வசனத்துக்கு நம்ம காரியங்களுக்கு நம்மளே உட்கார்ந்து ஜெபம் பண்ணி வேத வசனத்தை படித்து தேவனுடைய ஆலோசனை நடந்து நம்மை நாமே விடுதலையாக்கி கொள்ள வேண்டும். அப்படி பார்த்து என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் மற்றவங்களை சார்ந்து நம்ம வாழாமல் நம்மளே ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் என் குடும்பத்தில் சரியான பிரச்சனை, அந்த பிரச்சனையை என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல, என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ வந்ததுன்னா ஒரு நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கணும், நானே சொல்லிடுறேன். நீதிமொழிகள் புத்தகத்தில் இந்த மாதிரி 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார் அப்படின்னு சொல்லி வசனம் மூலம் பேசினார். நான் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த வசனத்தை சொல்லி. அப்போ குடும்பத்தில் சமாதானம் உண்டாச்சு. இன்றைக்கு குடும்பத்தில் 27 வருட குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் சமாதானமாக செஞ்சு வச்சிருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம கிறிஸ்துக்குள் தேறினவனாக இருப்பதற்கு அநேக காரியங்களை பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும், அதில் இயேசுவை போல மாறணும், அப்புறம் தேவனுடைய புத்திரராக மாற வேண்டும். அப்போ தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனுஷன் ஆகிறதுக்கு நம்ம வசனத்தை ஊமைகளாக பார்த்தோம். இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் உங்களையே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவரை மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருக்கிறேன். இன்னைக்கு கடைசி நாட்கள் நின்று இருக்கோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர் வஞ்சிக்கப்படுற காலத்தில் இருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் இந்த கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அப்படியாக நாம் யாவரும் இருந்த வண்ணமாகவே கண்களை மூடி கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மோடு பேசினதான வேத வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
நீர் பேசின அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஆவியில பலப்படணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில உமக்காய் வைராக்கியமா ஜீவிக்கணும். பிரசன்னம் ஒன்றே எங்களை வழி நடத்தணும். நாங்கள் எங்களால் இயங்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரால் இயக்கப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை செயல்படுத்தணும். எங்களுடைய சுய ஞானமோ சுய எண்ணமோ அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எங்களை செயல்படுத்தணும். அதற்கு ஏற்றதான வேத வார்த்தைகள் இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேசின உம்முடைய தயவிற்காக நன்றி வழிகளை செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி. உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் ஜீப்புமானி, நீரே என் ஜீவனின். எல்லாரும் சேர்ந்து நீரே, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்ட உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன். உம் அன்பையே, உம் அன்பையே. இறுதியாக ஒரு விஷயம், நானும் அபிஷேக, நானும் அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் நீர் எங்களோடு பேசின அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் தேறினவர் என்கிறதான தலைப்பில் இருந்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் நீர் உதவி செய்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் தேறினவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறவர்களாக உம்முடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் என்றால் நாங்கள் தேவ ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். கிறிஸ்துவின் புத்திரர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை குறித்தும் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தபடினால் உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் வார்த்தை கொடுத்திருக்கிறதான பிரதருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் திகழ கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவர். இன்னும் ஆவியில கர்த்தர் தம்முடைய தாசனை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். அநேகர் கண்களுக்கு முன்பாக பிரதரை கர்த்தர் சாட்சியாக நிலைநிறுத்தும்படியாக செபிக்கிறோம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர். அப்படி செய்தபடினாலும் உமக்கு நன்றி. நாங்கள் வேத வசனத்துல வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. உம்முடைய வேத வசனத்தின்படி நடப்பதற்கு எங்களுக்கு பலனுண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தாவே உமக்காய் வைராக்கியமாய் ஜீவிப்பதற்கு எங்களுக்கு பலனுண்டு. பாவத்திற்கு எதிராய் போராடுவதற்கு எங்களுக்கு பலனுண்டு. உலகத்திற்கு எதிராய் போராடுவதில் எங்களுக்கு பலனுண்டு. ஆண்டவரே மாம்சத்திற்கு எதிராய் போராடுவதில் எங்களுக்கு பலனுண்டு. ஏனென்றால் எங்களை பலப்படுத்துகிறவர் இந்த உலகத்தை ஜெயித்ததான கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடினால் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய மாம்சத்தை சார்ந்து கொள்ளாமல் தேவ பலனை நாடி உம்முடைய வேத வசனத்தின்படி நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை நாங்கள் அணிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வார்த்தை நிறைவினால் நிரப்பின கிருபைக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷமாக வார்த்தை கொடுத்ததான தாசனோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்துடன் ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து கடந்து செல்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட்.